அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ஸ்பெஷல் நான் குக் பண்ணலை, மகள் தான் குக் பண்ணன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. அவள் கிரேட் 7 லைக்குள்ளேயே நான் அவൾക്ക് ரைஸ் எப்படி குக் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தேன். ஏண்டா கேர்ள்ஸ் வந்து கட்டாயமாக குக்கிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். நான் எப்படி டால் குக் பண்ணுவேனோ அதே மாதிரி இறுக்கமாக குக் பண்ணியிருந்தா. அதே மாதிரி கேப்சிகம் கறியும் சூப்பராக இருந்துச்சு. சிக்கனுக்கு என்னை விட அவள் தான் ஸ்பெஷலிஸ்ட் எங்களோட வீட்டில். ஸோ சிக்கன் வந்து சூப்பராகவே இருக்கும் அவட. எப்போவுமே கேப்சிகம் கறி நான் தான் குக் பண்ணுவேன். ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே அவள் குக் பண்ணியிருந்தேன். நான் குக் பண்ணுறதை விட டேஸ்ட் ஆயிடுச்சு. பீன்ஸ்ண்டா அவள் தான் ஸ்பெஷலிஸ்ட். எப்போவுமே பீன்ஸ் சூப்பராக குக் பண்ணுவாள். பாருங்கள், சிக்கன் வந்து சூப்பராக கிரேவியாக ஸ்பைஸியாக. அதே மாதிரி கேப்சிகம் வீக்கில் 1 or 2 டேஸ் குக் பண்ணுவான். நான் அதை காட்டினதில்லை. லாஸ்ட் ஃப்ரைடேல தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஈக்கிற டேஸ்ட்டை விட இதில் இருக்கிற ஹாப்பினஸ் தான் கூட ஈக்கும். ஏன்னு சொன்னால் எங்களை மாதிரி எங்களோட பிள்ளைகளும் பழவிட்டாங்கன்னு நினைக்க போகல. அது ஒரு சட்டப்படி சந்தோஷம். இது வந்து ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட். இன்றைக்கான டெசர்ட் இது தான். ஃப்ரைடே லஞ்ச் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.